ஹாய், ஹலோ கைஸ். நம்ம ஊரில் பொரியல் வைக்கிறது பெரிய ப்ராசஸாக இருக்கும். எண்ணெயை ஊற்றி கடுகை போட்டு வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் மிளகாவை போட்டு அப்படின்னு ஒரு ஸ்டெப்பாக பண்ணுவோம். ஆனால் கேரளாவில் பார்த்தீங்கன்னா எங்கள் மாமியார் எப்படி பண்ணுவாங்க தெரியுங்களா? எனக்கு தெரியாத அதர் ஸ்டேட்டில் அதர் வீட்டில் எப்படி பண்ணுறாங்கன்னு என் மாமியார் எப்படி பண்ணுவாங்கன்னு நான் காட்டுறேன். நம்ம என்ன பொரியல் பண்ணுறதா இருந்தாலையும் என்ன காய் எடுத்தாலையும் அவங்க பண்ணுற ஒரே ஃபார்மேட் இதுதான். என்ன வெஜிடபிளாக இருந்தாலும் சரி, கீரையாக இருந்தாலும் சரி, இப்படி கட் பண்ணி எடுத்துட்டு அது கூட வெங்காயம் பச்சை மிளகா ரெண்டும் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். வெங்காயம் பச்சை மிளகா போட்டாச்சுங்களா? அடுத்தது நீ இப்போ தேங்காய் போடணும்னு நினச்சா இது கூட தேங்காய் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா தேங்காய் வேண்டான்றவங்க தேங்காய் ஸ்கிப் பண்ணிக்கலாம். உப்பு போட்டுட்டு கையை வச்சு இப்படி ஒரு வாட்டி எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி பிசைஞ்சு விட்டுக்கணும். அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு பொரிஞ்சதும் கருவேப்பிலையை போட்டு நம்ம இந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறத எடுத்து அதில் போட்டு மூடி வச்சு 5 to 10 minutes குக் பண்ணால் போதும். நம்ம தண்ணியும் ஊற்ற வேண்டாம். நீங்கள் வெஜிடபிள் பண்ணாலும் சரி, எது பண்ணாலும் சரி, தண்ணியும் ஊற்ற வேண்டாம். நம்ம ஊற்றின எண்ணெயிலே அது வதங்கி வந்துடும். லோ ஃப்ளேமில் வச்சு மேக்ஸிமம் 10 minutes குக் பண்ணிவிடுங்க. சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.